சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும். For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ரசிகர் பண்ற தலைவர் அவர்களே ஏதோ கெட்டப்ல வந்திருக்கீங்க. இல்ல சார் வரான்னு சொன்னோன்னே ஐயோ வரமாட்டேங்குது. ஏன் வாய்ஸா? நீங்க இந்த ஷோக்கு ஜோடியாக்கி வந்ததில் நாங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த கெட்டப் சாருக்கு போட்டா எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். என்னை விட அவருக்கு சூப்பரா இருக்கும். ஓ நானே இந்த கெட்டப் பார்த்துட்டு தான் மயங்கிட்டேன். அப்படியே நான் இனி இந்த கெட்டப்லயே வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைக்கிறேன். சார் இந்த ரகசியத்தை நீங்க சொல்லவே இல்லையே சார். இல்லை, இந்த படம் பார்த்து தான் அவங்க ரொம்ப லைக் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தியேட்டருக்கு போய் முதல் படம் பார்த்தது அவ்வளோ பிடிச்சது எனக்கு. ரெண்டாவது தடவை தியேட்டருக்கு போனேன். படத்தில் வந்து ரொம்ப ஃபேன் ஆனேன் நான். அதுல எந்த சீன்மா முக்கியமா நீங்க அடிக்கடி பார்க்கணும்னு தோன்ற சீன்? ஏன்னா இப்ப மொத்த படமே திரும்பி பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு. திரும்ப திரும்ப பார்த்தவரை தொடர்ந்து பார்க்கணும்னு அங்கதான் முடிவு பண்ணியிருக்காங்க. அங்க முடிவு பண்ணல, அந்த படத்துல ஃபேன் ஆனேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணினது. இசைஞானி அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு உறவு, அதை பத்தி முதல்ல அந்த பிளாக் ஷீப் நீங்கள் வந்து ராஜபார்வைங்கிற பேரில் அவருக்காக இவ்வளோ பிரமாதமாக வந்து ஒரு விழா எடுக்கிற மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு முதல்ல வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டாங்க, அதனால் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அலைகள் வந்து என்றைக்குமே ஓயாது இல்லையா, அந்த மாதிரி வந்து ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அப்படிங்கிறது வந்து அவர் என்றைக்குமே ஓஞ்சது கிடையாது. எனக்கு லைஃப்பில் வந்து என்னென்னா ராஜா சார் அப்படிங்கும்போது என்னை அறியாமலேயே லைஃப்பில் 2 சமாச்சாரம். ஒன்று வந்து முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வேலை பார்த்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு படமும் 16 வயதில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய பாட்டு தான் செந்தூர் பூங்கிறது சினிமாவில் விநாயகர் சொல்லி போட்ட மாதிரி, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் நடிகனாக ஆனதும் அந்த வான்மயங்களே அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு லிப்பு கொடுத்தது. ஸோ அதனால் எனக்கு அவர் லைஃப்பில் வந்து அவர் எந்த அளவுக்கு லைஃப்பில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் இப்போ இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பாட்டெல்லாம் பாடும்போதெல்லாம் அவ்வளோ பெருமையாக இருக்குது. என்னோடய கரியர்லேயே பெரிய ஹிட்டு வந்து பயணங்கள் முடிவதில்லை. அந்த படம் வந்து நான் ஆல்மோஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன். எனக்கு வந்து கதை சொன்னாங்க. எனக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் டைமே கொடுக்கல, ஏன்னா அப்போ தான் நானே அப்கமிங் ஸ்டாரு. ஸோ அதனால் நான் வந்து பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்த படம் அது. ஆனால் அமர் சார் வந்தார், கங்கை அமரன் சார் வந்து எங்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், அண்ணன் மியூசிக் போடுறாரு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது வந்து அப்போவே எனக்கு ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. என்ன இப்போ வந்து சொல்கிறாங்க, நான் வேண்டான்னு நினைக்கிற டயத்தில் வந்து ஒரு படத்தில் அண்ணன் மியூசிக் போடுறாரு, அதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட மியூசிக்கில் பண்ணணும், எப்படியோ பண்ணணும் அப்படின்னு இருக்கிற டயத்தில் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை எனக்கு, ஒன்றுமே புது டைரக்டரு, எப்படி நான் வேண்டாம் சொல்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அண்ணன் மியூசிக் போடுறாரு சொல்லும்போது நான் எப்படியாவது பண்ணணும் இந்த படம்னு அந்த மாதிரி மாறின படம் அது. இன்னி வரைக்கும் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டு. என் பையனோட காலர் டியூன் கூட இன்னும் அதே பாட்டு, இளைநிலா பாட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் வந்து நான் ராஜா சாருக்கு தான் சொல்லணும். என்னோடய கரியரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனே சாரோடது தான். ஸோ ரியலி ஐம் பிளெஸ்ட். அவரோட இரால நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம், அது ஒரு பெரிய பிளெஸிங் எங்கள் எல்லாருக்குமே. 2 பேருடைய லைஃப்னுடைய ஸ்டார்ட்லையும் சினிமா லைஃப்னுடைய ஸ்டார்ட்லையும் இசைஞானி இருந்திருக்கார் அண்ட் இன்னைக்கு வரலையும் பயணிச்சுட்டு இருக்கார். ரொம்ப நன்றி எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு. அண்ட் உங்களுடைய அரியாசனத்தில் அமர்ந்து நிகழ்ச்சியை ரசிக்கலாம். தேங்க்யூ.